அடடா அடடா, இது என்ன? ஆஹா, பல பலூன்கள். நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். நண்பர்களை நிறுத்துங்கள். இதுதான் என்று நினைக்கிறேன். மூன்று, 2, 1 போங்கள். மூன்று, 2, 1 போங்கள். இது என்ன? நண்பர்களே, நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். துபாய் சபாரி பூங்காவிற்கு அழைப்பிதழ். குழந்தைகள், நீங்கள் எங்கே? அடடா, ரொம்ப பல விஷயங்கள். குழந்தைகள், நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டீங்க. என்னை விட்டு போக முடியாது. மன்னிக்கவும் அப்பா. துபாய் சபாரி பூங்காவிற்கு வரவேற்கிறோம். ஜேசன், இன்று ரொம்ப நாள் ஜெண்டர் அருமையா இருக்கும். பொறுப்புக சேவல்கள். நீ அவர்கள் குறித்து உற்சாகமாக இருக்கிறையா? ஆம். ஹாய் ஜேசன், இங்கே யார் இருக்கின்றார்கள்? அவர்களுக்கு வணக்கம் சொல்ல மாட்டோமா? சரி, நான் வணக்கம் சொல்றேன். போவோம். சில மகிழ்ச்சியை பெறுவோம். பின்னணி காட்சி தொகுப்பை நாம் ஒன்றாக ஆராய்வோம். ஐயா, வணக்கம் நண்பர்களே. ஜேசன், நீ அவ்வாறு செய்ய முடியாது. அது நல்லதல்ல. மன்னிக்கவும் நண்பர்களே, அது ஒரு ஜோக் தான். கவலைப்படாதீர்கள். நீங்கள் இன்று எங்களுடன் துபாய் சபாரி பூங்காவை ஆராய விரும்புகிறீர்களா? நிச்சயமா போவோம். சரி, போவோம். அலெக்ஸ், வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. இல்ல இல்ல இல்ல. ஆம். அடடா. அவங்க இத சாப்பிட விரும்புவாங்களேன்னு நினைக்கிறேன். மரியா, நீங்கள் உங்கள் உணவுகளை கொண்டு வந்து விலங்குகளுக்கு கொடுக்க முடியாது. விலங்குகள் பராமரிப்பாளர்கள் அவர்களுக்கு குறிப்பிட்ட உணவு திட்டத்தை அளிக்கிறார்கள் மற்றும் அவர்கள் சாதாரண உணவுகளால் ஊட்டப்பட முடியாது. நீங்க சரியா சொல்றீங்க. நான் அதை தனியா சாப்பிடுவேன். இல்ல மாரியா, அதை செய்ய முடியாது. இனிப்புகள் பற்களுக்கு நல்லதல்ல. நான் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். அடுத்தது என்ன? இழைந்து விளையாட நேரம். ஸ்டெஃபி, நீங்கள் இங்கே உங்கள் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பாருங்கள். பாருங்க, லாவா லாவா, அத பாருங்க. ஒரு நிமிஷம், பாலத்தை ஓடி செல்ல முடியாது. நாங்க வருந்துகிறோம். லெமர்கள். நம்ம அவங்கள ஊட்ட வேணும் அப்படின்றது நினைக்கிறேன். அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். நீங்கள் எப்படி நடனமாட வேண்டும் என்று பாருங்கள். I like to move it, move it. I like to move it, move it. அலெக்ஸ், ஸ்டெஃபி விலங்குகளை கிண்டல் செய்ய வேண்டாம். சரி, மன்னிக்கவும் அப்பா. ஓகே. நான் ஒரு மான் பார்க்கிறேன். அடடா, அவரை பாருங்கள். கொலைமான் கமிலியனுக்கு உணவு கொடுப்போம். சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். அவரது நாக்கு மிகவும் நீளமாக இருக்கிறது. என் சேனலுக்கு ஒரு பாம்புட ஒரு மகிழ்ச்சியான வீடியோவை கொடுத்துவோம். ஆம், நான் அதை செய்தேன். ஐவன், பாம்புகளுடன் வீடியோ எடுக்க வேண்டாம். அது ஆபத்தானது. ஆஹா, மன்னிக்கவும் அப்பா, நான் அறியவில்லை. பாருங்கள், காட்டு எருமைகள். பயப்பட வேண்டாம் மாரியா. விலங்குகளை ஊட்டுறது ரொம்ப அருமை. ஸ்டெஃபி, நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. அதை பயன்படுத்த முடியாது. இதை பயன்படுத்துங்க. சரியான துரிகை. சரி. அவரை
ஜெயிக்க முயற்சிப்போம். நல்லா செஞ்சிருக்கீங்க குழந்தைகளே. யானை அதை மிகவும் விரும்புகிறது. ஜேசன், நீயா யானைக்கு குளிக்க வைக்க விரும்புகிறாயா? ஆமா, நான் விரும்புறேன். முயற்சி செய்யலாம். வாவ், இது ரொம்ப மகிழ்ச்சியானது. ஓ நண்பர்களே, சீக்கிரம் செய்வோம். நமது அடுத்த நிலையம் சபாரி பயண பஸ். வாங்க போகலாம். சாரா, ஜேசன், ஐவன், மரியா, ஸ்டெஃபி, டாஷா. ஆஹா, அலெக்ஸ். அலெக்ஸ் எங்கே? அலெக்ஸ், கம்பிகளை ஏறாதே. இது மிகவும் ஆபத்தானது. மன்னிக்கவும் அப்பா. சரி, காத்து பாரு. என்ன? பஸ்ஸில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்கிறது. அது முடியாது. ஆனால் நான் ஜன்னலின் பக்கத்தில் உட்கார விரும்புகிறேன். இல்லை, இது என் இடம். இல்லை, நான் உட்கார விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன். நான் உட்கார விரும்புகிறேன். நான் உட்கார விரும்புகிறேன். டாஷா, ஸ்டெஃபி, அலெக்ஸ், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். ஒரு ஆசனத்துக்கு ஒரு பயணி இங்கே. அலெக்ஸ் இங்கே. இப்பொழுதுதான் சரியாக இருக்கு. வாவ். வணக்கம். அங்கே ஒரு ஒட்டக சிவிங்கி இருக்குது. அவன் ரொம்ப உயரமா இருக்கிறான். இந்த விலங்கின் பெயர் என்ன என்று எனக்கு தெரியல. எனக்கு அந்த விலங்கு என்னன்னு தெரியும். கழுதை பறவை. ஓஹோ, ரொம்ப அழகாக இருக்கிறது. நான் ஒரு படம் எடுத்து ஆக வேண்டும். அது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. மரியா, நிறுத்துங்கள். ஃபிளாஷ் போட்டோ எடுக்க வேண்டாம். மன்னிக்கவும். வணக்கம். ஸ்டெஃபி, கண்ணாடியை தட்டாதே. உப்சி. நீ வெறும் கையால் அழைத்து விடலாம். வணக்கம். நான் மிகவும் பசிக்கிறேன். நான் ரொம்ப சாப்பிட விரும்புகிறேன். பசி. உண்மையில் எனக்கு சில நொறுக்கு தீனிகள் உள்ளன. குறிப்பாக அதிகமாக இனிப்பு சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமற்றது. குழந்தைகளே, நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாது. பஸ்டில் குப்பை போட வேண்டாம். அதை சுத்தம் செய்யுங்கள். மன்னிக்கும். சரி, அதை நாங்கள் சுத்தம் செய்வோம். வாங்க நண்பர்களே. நல்ல வேலை நண்பர்களே, வாங்க போகலாம். நண்பர்களே, நான் துபாய் சவாரி பூங்காவுக்கு சென்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நானும். ஆம், இது மகிழ்ச்சியானது. நண்பர்களே, நீங்கள் இந்த இடத்திற்கு சென்று பாருங்கள். உண்மையில் அப்பா, நான் துபாய் சவாரி பூங்காவில் என் பிறந்த நாளை கொண்டாடி காட்டில் உணவு உண்டு அல்லது காடு தொழிலை கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நினைப்போம். ஆனால் நீங்கள் விதிகளை பின்பற்றுவதாக வாக்களித்தால். நான் வாக்குறுகிறேன் அப்பா. உங்கள் டிக்கெட்டுகளை துபாய் சவாரி பூங்காவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இப்போது பெறுங்கள். மேலும் சமூக ஊடகங்களில் துபாய் சவாரி பூங்காவை பின்தொடர மறக்காதீர்கள். இந்த கார்னோடாரஸ் அற்புதமாக இருக்கிறது. வேலோசிராப்டர் ரொம்ப ஸ்டைலா இருக்கே. இது முற்றிலும் அற்புதமானது. என்ன நடக்கிறது? கவலைப்படாதே, நான் இதை சமாளிக்கிறேன். ஐயோ இல்ல. டாஷா, அலெக்ஸ், ஓடுங்கள். டாஷா, அலெக்ஸ், கவலைப்படாதீர்கள். மந்திர குச்சி டைனோசாரை மீண்டும் விளையாட்டு பொம்மையாக மாற்றிவிடும். உங்க குச்சி எங்கே? ஓ இல்ல, நான் அதை இழந்து விட்டேன். கவலைப்படாதே, இங்கேயே இரு. இல்ல, இது மிகவும் ஆபத்தானது. கவனமாக இரு. இது ஹெரேராசாரஸ். இது கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டைனோசார்களில் ஒன்றாகும். இது 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது. இது அழகாக இருந்தாலும் வேகமாகவும் ஆபத்தானவையாகவும் இருந்தது. என் குச்சியை பெற்றேன். ஆஹா, ஆமா ஆமா. கூவியம்
சந்தோஷம். மக்களே, இவை டைனோசார்களை மீண்டும் வைத்து விடுவோம். டாஷா, அலெக்ஸ், அனைத்து டைனோசார்களையும் கண்டுபிடிப்போம். ஆனால் நினைவில் கொள்வீர்கள், இந்த மந்திர குச்சியுடன் நாம் எந்த டைனோசாரையும் ஒரு பொம்மையாக மாற்ற முடியும். ஆபத்தானது போல தோன்றுகிறது, ஆனால் வேடிக்கையாக உள்ளது. சரி, இது இது செய்வோம். பிசாசு வேட்டைக்கு போகலாம். அவன் எங்கே? டைனோசார் எங்கே? அது கேட்டீங்களா? வாவ், இது கெட்சல் கோட்லஸ். வாவ், அது டைனோசார் அல்ல, அது ஒரு பீரசாரா இருந்தது. அது ஒரு சிறிய விமானத்தின் அளவுக்கு இருந்தது. ஆ, ஆம், இது ரொம்ப மகிழ்ச்சியானது. இது மஜுங்கசாரஸ். இதற்கு குறுகிய மூக்கு மற்றும் நிறைய பற்கள் இருந்தன. இதன் தலையில் சிறிய கொம்பு இருந்தது. நீங்களை இப்போது திரும்ப வைக்கலாம். இது வேலோசிராப்டர் நீல. அவள் உடலின் கீழே ஓடும் நீல வளைவு கொண்டிருக்கிறாள். அவ்வாறுதான் அவள் பெயர் பெற்றாள். ஆஹா, இல்லையே. உன்னை மீண்டும் மாற்றுவோம் டைனோ. நீங்கள் சொந்தமான இடத்துக்கு திரும்பச் செல்ல வேண்டிய நேரம். வாவ், இது கேரிகோசாரஸ். அதன் பேர் ஹெல்மெட் ஃபல்லி என்று பொருள்படும். அதுக்கு ஹெல்மெட் போல பெரிய கிரீஸ்ட் இருந்தது. பிடிச்சிட்டேன். இந்த சுவர் நிறைய விஷயங்களால் நிரம்பி இருக்கு. இது போரிலோபெல்டா. இது ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. அருமையாக இருக்கிறது. உன்னை திருப்பி வைப்போம் டைனோ. நான் ஒரு தங்குமிடம் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு டைனோசார் எதுவும் அணுக முடியாது. இது இன்ட்ரோப்டர். இந்த டைனோல அது ஒரு ஆய்வகத்துல உருவாக்கப்பட்டது. இது ஒரு வில்லன் டைனோசார். பயங்கரமானது, புத்திசாலி மற்றும் முற்றிலும் காட்டு. வாங்க, உங்களை திருப்பிக் கொண்டு செல்வோம். நான் ஒரு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறேன். இது பைரோராப்டர். இது நெருப்பு திருடன் என்று அர்த்தம். அறிவியலாளர்கள் இதை இறகுகளால் மூடப்பட்டுள்ளது என்று நம்புகிறார்கள். இந்த ராப்டர் சின்னதாக இருந்தாலும் வேகமாக இருந்தது. ஆமாம், ஆமாமே, ஆம். இது சூனிசெராடாப்ஸ். இதுக்கு 2 கொம்புகள் இருந்தது. இது ஒரு மாடு அளவிற்கு இருந்தது. திரும்பி செல்வதற்கான நேரம்.
வெலோசிராப்டர். இது ஒரு நாய் அளவுக்கு இருந்தது, ஆனால் சினிமாவில் இது மிகப்பெரியதாக உள்ளது. விளையாட்டுக்காக வாங்க உங்களை திருப்பி கொண்டு செல்வோம். இது டிஸ்டோர்டஸ் ரெக்ஸ். இது உண்மையான டைனோசார் அல்ல. ஆஹா, எவ்வளவு பயமக்தமாக இருக்கிறது. டிஸ்டோர்டஸ் ரெக்ஸ் ஒரு ஆய்வு கூடத்தில் உருவாக்கப்பட்டது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இது எலாஸ்மோசாரஸ். இதற்கு 72 எலும்புகள் கொண்ட மிகவும் நீண்ட கழுத்து இருந்தது. பூமியில் உள்ள எந்த வேறு உயிரினத்திலும் நீளமானது. வாங்க உங்களை வீட்டிற்கு திருப்பி கொண்டு செல்வோம். இது யாங்ஷுவானோசாரஸ். அவன் பள்ளி பேருந்து அளவிற்கு நீளமாக இருக்க முடியும். வாங்க அதை சென்று வாங்குவோம். ஆமா அப்படியே. இது ஜெனியோடெக்ஸ்டரஸ். இது ஒரு சிறிய டீரெக்ஸ் போல தெரிகிறது. இது கார்னோடோரஸ். அவனது பெயர் மாமிசம் சாப்பிடும் காளை என்று பொருள். அவனது கொம்புகள் காரணமாக அவனது சின்னதான மற்றும் அழகான கைகளை பாருங்கள். வாங்க போகலாம். நாங்கள் சாதித்தோம். ஹே, நாங்கள் சாதித்தோம். ஏவா டாஷா, நான் என்ன கண்டுபிடித்தேன் பாருங்கள். இல்லை இல்லை இல்லை. சரி சரி சரி. இதென்ன நினைக்கிறாய்? இது ஒரு செழிப்பான பள்ளி. உள்ளே செல்வோம். Let's go! அடடா, எல்லாமே பொன்னால் ஆனதா? எனக்கு இந்த பள்ளி ஏற்கனவே பிடிச்சிருச்சு. வாவ்! எவ்வளவு சூப்பரா இருக்கு. காலை வணக்கம். செழிப்பான பள்ளி மாணவ மணிகள், படிக்கவும் உயரவும் நேரம் வந்துடுச்சு. ஹலோ. ஹாய். ஹாய். கெமிஸ்ட்ரி. நம்ம பொன்னான கெமிஸ்ட்ரி பாடத்தை தொடங்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு பொன்மழை சோதனையை காட்டுகிறேன். என்ன பொன்மழையா? இந்த 2 பொருட்களை சேர்த்துக்கலாம். ஆனா அது பொண்ண மாதிரியே இல்லை. சரி இருங்க, சீக்கிரமே காண்பீங்க.
அது குளிர்ந்த பிறகு உங்களுக்கு பொன் மழை கிடைக்கும். இப்போ குழந்தைகளே, இத பொன்னா எப்படி மாத்துறதுன்னு காட்டுறேன். வாவ், அது ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என் சாதாரண பள்ளியில இருந்த ஒரு சோதனையை உங்களுக்கு காட்டுறேன். தொடங்கலாம். ஓ மை காட், அதை பாரு. இது போல ஒன்றும் நான் முன்பே பார்த்ததில்லை. நான் இதை தொட்டு பார்க்கலாமா? இல்ல, இது ரொம்ப குளிர். பட் நல்ல வேலை செஞ்சுட்ட ஸ்டெஃபி, உனக்கு ஏன் வருச்சு? உடற்கல்வி. செழிப்பான பள்ளி உடற்கல்விக்கு நேரம். உள்ள வாருங்கள். சரி, கால்பந்து ஆட்டம் தொடங்கலாம். கால்பந்து. இது என்ன? பாஸ்கெட் பால் சூட்டான ஆட்டம் தொடங்கட்டும். போ 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 போ. ஆமா, இப்போ நான் முயற்சி பண்றேன். இல்ல, இவை பந்துகளைப் போலவே இல்லையே. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு உண்மையான கால்பந்து. விளையாடலாம் நண்பர்களே. ஆனா இது பொன் இல்ல. சரி, இப்போ பாஸ்கெட் பால் விளையாடலாம். உன் வித்தியாசமான வட்டப்பந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம யோசனை. அனுபவிங்க. கலையான பாடம். சரி, செழிப்பான பள்ளி மாணவர்களே, படைப்பாற்றலுக்கான நேரம். கலையின வகுப்புக்கு வரவேற்கிறேன். எனக்கு கலை ரொம்ப பிடிக்கும். நானும் கூட. ஆஹா, வாங்க ஆரம்பிப்போம். நான் என்னோட கரடியை பொண்ணாக பூச போறேன். செழிப்பான பள்ளி ஸ்டைலுக்கு. சரியா? நான் என்னோட கரடிய பொன்னும் ரத்னங்களாலும் அலங்கரிக்க போறேன். அதுதான் செழிப்பு, இல்லையா? எனது கெத்தான யோசனையை நீங்க பார்ப்பது வரை காத்திருங்க. சரி, சென்று அற்புதமானதை உருவாக்குங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்கு. எனக்கும் கூட 1 மணி நேரம் இருக்கு. Let's go. முதல், அதற்கு பழக்க ஒரு நல்ல குலுக்கல் வேண்டும். Okay. கோல்ட் கான்டீனுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்களுக்காக என்ன தேவை? ஓ, எனக்கு ஒரு பொன் பர்கர், ஃப்ரைஸ், பொன் நகெட்ஸ் மற்றும் பொன் டோனட்ஸ் கிடைக்குமா? அதே. நானும். மற்றும் ஒரு பொன் டோனட்.
உங்களின் எல்லா உணவுகளும் பொன்னால் செய்யப்பட்டதா? ஆம் ஸ்டெபி, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் ஒரு பொன் ஆப்பிள் பெற முடியுமா? கண்டிப்பா ஸ்டெஃப். இல்லை, எனக்கு தேவையில்லை, நன்றி. இந்த தந்திரம் சூப்பரா இருக்கும். ஹே நண்பர்களே, எனக்கு செய்ய எதுவும் இல்லை. நான் உங்களை சேரலாம். ஆமா, சரி, அமருங்கள். பாம்பு, அது அத்துங்க. மன்னிக்கவும், இது ஒரு ஜோக் மட்டுமே. சரி, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் தயவு செய்து மீண்டும் செய்யாதீர்கள். என்னிடம் உண்மையான உணவு இருக்கிறது. உண்மையான உணவு? நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் விரும்பினால் அதை முயற்சி செய்யலாம். ருசியானது. சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். ஒலிவியல், நம் ஒலிவியல் பாடத்தை தொடங்குவோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சரி குழந்தைகளே, என்னை பின்தொடருங்கள். ஏபி CDEF. DEF. என்ன தவறு ஸ்டெபி? உங்கள்கிட்ட பொன் எழுத்து ஸ்டிக்கர்கள் இல்லையா? அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. GHI. தொடருவோம். HIJK. A B C D E F G H I J. OP. இதை யார் செய்தது? அது நான் இல்லை. நான் வாக்களிக்கிறேன். அவர்கள் இதை தொடங்கினார்கள். ஸ்டெஃபி, முதல்வர் உங்களை பார்க்க விரும்புகிறார் இப்போது. ஆம், சரி. இங்கு வா ஸ்டெபி. வணக்கம். எங்கள் ஆசிரியர்கள் உங்கள் பற்றி நிறைய சிறந்த விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் பள்ளியில தொடர இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டுக்கொள்ள வந்தேன். நான் ரமிக்க விரும்புகிறேன். ஆனால் எனது உலகம் என்னை தேவைப்படும் வழியில் உங்களுக்கு ஒரு மோசமான மீசை உள்ளது. சுற்றி வந்துவிட்டேன். உண்மையிலா? எனக்கு என் உலகம், என் பள்ளி, என் நண்பர்கள் ரொம்ப பிடிக்கும். அட, வீட்டு பாடம், ஓடி வந்துடுறேன்.